இன்றைக்கி February 11 தைப்பூசம் காலை அபிஷேகம். முருக பக்தர்களே, தயவுசெய்து இது எல்லாமே உங்களுக்காக தான். முருகர் உணர்த்தினதை நான் பண்ணுறேன். எத்தனை பேர், நிறைய பேர் உங்களால் முடியாதவங்க நிறைய பேர் கோயில் போக முடியாது. உங்களுக்காக முருகனே உங்கள் கண் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க. இந்த பதிவு நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூச நாளில் நான் உங்கள் தினசரியாக பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேகம் முக்கியமாக நான் வேணாம், இது பதிவு பண்ண வேணாம் தான் நினச்சேன். இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு முருகன் உணர்த்தின விஷயம். இது எல்லாருமே முடியாதவங்க நிறைய பேர் பார்க்கணும். இந்த அபிஷேகம் மூலியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த தைப்பூச நாளில் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய முருக பக்தர்கள் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை வர இல்லை, உடல்நிலை குறைபாடாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, குடும்ப கஷ்டம், பண பிரச்சனை, எல்லாமே எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது முருகனோட வாக்காக கூட எடுத்துங்க. இந்த பதிவு பார்க்குற முருக பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், இன்னையோட உங்களுக்கு பிரச்சனை நீங்குது. இந்த 48 நாள் விரதம் இருக்கீங்க, இல்லை அதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக முருகன் உணர்த்தினதை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற முருக பக்தர் அனைவருக்கும், நீங்கள் கஷ்டத்தோடு பார்க்குறீங்க, வருத்தத்தோடு பார்க்குறீங்க, நமக்கு இது நடக்காதா, முருகா எனக்கு நீ கொடுக்க மாட்டியா, என் வாழ்க்கையில் கண்ணை திறக்க மாட்டியா, எல்லாருக்குமே நான் தினசரியாக நான் பண்ணுறேனே முருகா, எல்லாரும் சொல்கிறத நான் கேட்டு எல்லா பதிவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாமே கேட்டு நான் பண்ணுற முருகா, எனக்கு என் வாழ்க்கையை கொஞ்சம் வெளிச்சம் மாற்ற மாட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற முருக பக்தர் எல்லாமே சொல்கிறேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுலேருந்து நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் முருகன் கொடுக்கறது யாராலையும் நிறுத்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நாளையிலேருந்து இல்லைங்க, இன்னிலேருந்து இந்த நிமிஷம் நீங்கள் எந்தெந்த பாரம் உங்கள் மனசில் ஆழ்ந்த பாரம் இருக்கோ, இது எல்லாமே முருகன்ட்ட விட்டுருங்க. முருகன் பார்த்துப்பான். இதை விட வேறு என்னங்க வேணும்? முருகன் நம்ம கூட தாங்க இருக்கான். இதை விட பெரிய சக்தியும் பலமும் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் உணர்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முருக பக்தர் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே நீங்கள் கேட்டதும் கேட்காததும் கொடுக்குற அளவுக்கு தலைவன் முருகன் இருக்கார். இந்த அபிஷேகம் உங்கள் எல்லாரோட பார்வைக்கு நான் வரணும்னு நினச்சிருக்கேன். அதனால தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செய்யோன் வருக உன்வேல் தருக, செய்யோன் வருக உன்வேல் தருக. முருக பக்தர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடி வரணும். இந்த வருஷம் தைப்பூசம் உங்களுக்கு வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இதை விட நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை, நமக்கா இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு முருகா, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் ஒரு நன்றி. அது எல்லாமே முருகனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. இது எல்லாமே இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு பாருங்கள். நான் இருக்கேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு முருகர் சொல்கிறதே போதுங்க. இதை விட வேறு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் தேவைப்படாது. முருக பக்தர் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நன்றி.